ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பப்பாயா ஹல்வா. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. இப்போ நான் கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து திராட்சை சேர்க்க வேண்டாம். இப்போ இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது 1 கப் பழுத்த பப்பாளி, 1/2 கப் துருவி வச்ச வெல்லம். இப்போ இந்த பப்பாளி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பப்பாளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். ஒரு குண்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கேஸில் வச்சு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பப்பாளி பேஸ்ட் கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் பப்பாளிக்கு இன்றைக்கி 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும் போது நல்லா கலக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறினா தான் அல்வா வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கெட்டியாகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலக்கிக்கோங்க. இப்போது மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ நெய் ஊற்றி செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு அல்வா. இப்போ பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வருது. இதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த அல்வா போட போகிற பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த அல்வாவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக தான் கட் பண்ண போகிறேன். ஈஸியாக கட் பண்ண வருது நல்லா. இப்போ நம்மளுடைய பப்பாயா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம்.
குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்டாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹல்வாவாக பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னபூர்ணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.